சினிமாவில் மார்க்கெட் இழந்ததால் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார் என ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் கர்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் என்றும், விஜய் நிற்கும் தொகுதியில் கூட அவர் டெபாசிட் இழப்பார் எனவும் தெரிவித்தார். வயசாயிடுது, கட்சி அங்க சினிமாவில் எடுபடாம போயிடுறாங்க. எடுபடாம போன உடனே அடுத்த உடனே என்னடா முதலமைச்சர் ஆயிரணும், நேரடியாக முதலமைச்சர் ஆயிரணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சு உழைச்சி வர்றதெல்லாம் கிடையாது. ஒரு கவுன்சிலரோட இல்லாத விஜய் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கெல்லாம் 70-80 ஆண்டு காலம் நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். எங்களால ஒரு கவுன்சிலர் ஆக முடியும். ஏன்னா எங்கள்ட்ட பண வசதி இல்லை, ஏமாத்த மாட்டோம். ஆனா இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு விஜய் போன்ற ஆளுகள் நேரடியா முதலமைச்சரா வரணுங்கிறது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. திரும்ப அவர் நடிக்கத்தான் போவாரு. நிச்சயமாங்க 2 இடத்துல கூட அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவரே டெபாசிட் இழப்பாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் நம்மளை நிறைய மக்கள் எல்லாம் விரும்புதுன்னு. சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு யாரு வேணாலும் வருவாங்க. நாளைக்கு நயன்தாரா வந்தா கூட ஒரு 2 லட்சம் பேர் கூடுவாங்க. அந்த நினைப்புல இருக்காரு நடிகர் விஜய்.